கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக போராட்டமானது மிகுந்த எழுச்சியுடன் தான் நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். பல்வேறு தரப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. மாணவர்கள், இளைஞர்கள் துவங்கிய இந்த போராட்டமானது சற்று வீரியம் எடுத்து பல்வேறு இடங்களில் போராட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர், அதாவது அலங்காநல்லூரை சுற்றி 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை இந்த போராட்டத்தில் பாரபட்சம் என்று இந்த மாணவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். இவருடைய ஒற்றை கோரிக்கை வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் மிதிக்க மாட்டோம் என கூறியிருக்கிறார்கள். அந்த கோஷங்களை எழுப்பியவாறே தற்போது போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த அமைதியான அறவழி போராட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதற்கு பல்வேறு தரப்பினர் தங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இவருடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை இந்த போராட்டத்தில் சற்றுமளவு நாங்கள் இம்மியளவும் எல்லளவும் குறையாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த 100 மணி நேரத்தை கடந்து 125 மணி நேரம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது எட்ட இருக்கிறது. அதாவது தமிழகம் தாண்டி உலகெங்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடைபெற்று வந்தாலும் தற்போது இந்த மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தான் இதற்கான விதை விதைக்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தான் தற்போது அந்த போராட்டம் ஜனவரி 16 காலை 9 மணி நேரத்துக்கு துவங்கி இருக்கிறது. பேரணி என்று அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு கண்டன பேரணி என்று அறிவிக்கப்பட்ட போது இவர்கள் மாடு காளைகளை அவிழ்த்து விட மறுப்பு தெரிவித்ததனால மற்றும் ஜல்லிக்கட்டுறதுக்காக மாணவர்கள் அங்கே ஆயிரக்கணக்கானோர் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த தற்போது போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்திலே தங்களுடைய கைகளில் இந்த வாசகங்களை ஏந்தி இளைஞர்கள் எழுச்சி போராட்டங்கள் அந்த வாசகங்களை ஏந்தி வந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம், ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், தடை நீக்க வேண்டும், தடை அதை உடை என்று உள்ளிட்ட பல வாசகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் கையில் வந்து இந்த வாசகங்களை ஏந்தியவாறும் போராட்டத்தில் நடைபெற்று வருகிறார்கள். இந்த போராட்டத்தை நாம் இந்த 6வது நாளில் தொடர்ந்து கண்காணித்து பார்த்தோம் என்றால், அதாவது பல இடையூறுகளை சந்தித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அதாவது கடுமையான வெயில், கடுமையான பனி, கடுமையான குளிர், தற்போது மழையும் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த 4 சீதோஷண நிலைகளில் தாண்டிதான் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை எல்லளவும் குறையாமல் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவு பகல் என்று எந்த கால சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த இடத்திலேயே அவர்கள் உறங்கி இங்கேயே அவர்கள் அமர்ந்து இங்கேயே அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நடைபெற்ற போராட்டமானது தற்போது பல்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கிறது. பல்வேறு கிராமத்திலிருந்து இவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை அவர்கள் பல்வேறு கிராமத்திலிருந்து தயாரித்து இங்கு வந்து போராட்ட குழுவினர் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் உணவுகள் தான் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தேவையான தண்ணீர்கள், குடிநீர் மற்றும் கழிப்புற வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த தடை நீங்கும் வரை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற அறிவிப்பு வரை தற்போது போராட்டத்தில் ஓய மாட்டோம் என்றிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு ஈடாக பெண்கள் அங்கு கோஷமிடுவதை நம்மால் காண முடிகிறது. மிக முக்கியமாக இந்த குழந்தைகள் முதல் ஒரு பெரியவர்கள் வரை ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு குறித்து அவர்களுக்கான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏராளமானோர் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். போராட்டம் என்பது தற்போது தொடர்ந்து சீதோஷ நிலைகளை, காலநிலைகளை தாண்டி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த சூழலில் தான் நாம் வாழ முடிகிறது. இந்த நேரத்திற்கெல்லாம் லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அதையும் எதிர்கொண்டு தற்போது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக தொடர்ந்து போக்குவரத்துக்கு தடை பெற்றிருக்கிறது. இங்கு அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியை பொறுத்தளவுக்கு அலங்காநல்லூருக்கு வந்துதான் அரசு பேருந்துகள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கிராமங்கள் ஒரு 60க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கிராம மக்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளவு பெரிய ஒரு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சூழலில் தான் நாங்கள் போராடி வருகிறோம். எங்கள் உரிமைக்காக போராடுகிறோம். தமிழர்களின் தொன்மையான வரலாறு மிக்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும். காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்கி ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடத்த வேண்டும். இவர்கள் கோரிக்கை என்பது தற்காலிக அவசர சட்டம் இயற்றப்பட்டாலும் தொன்மையான அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு நிரந்தரமான நிரந்தரமாக நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்கிறார்கள். இந்த எழுச்சிமிக்க போராட்டத்தை நாம் நேரடியாக கண்ட போது ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் அதிகமாக பங்கேற்றிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் மாணவர்கள் என்று ஜனவரி 16ஆம் தேதி காலை துவங்கிய போராட்டமானது அவர்களுக்கு ஆதரவாக கிராம மக்களும் போராடி வருகிறார்கள். இவர்கள் யார் என்று எங்கே தெரியாது. இங்கே வந்துதான் அவர்கள் ஒன்றுக்கொன்று பழகிக் கொள்கிறார்கள். சென்னை, நாமக்கல், புதுச்சேரி, திருநெல்வேலி என்ற பல்வேறு தரப்பில் இருந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்களை மையப்படுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இங்கே இடமில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எந்த ஒரு அமைப்புக்கும் இடமில்லை. யார் ஆதரவு தெரிவித்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாணவர்களை மையப்படுத்தி நடைபெறும் போராட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் என்றிருக்கிறார்கள். கிராமத்தினர் மிக எழுச்சியோடு இந்த அலங்காநல்லூரில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த அலங்காநல்லூரில் இப்போ நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து தான் தமிழகம் மட்டுமல்லாது உலக அளவில் ஜல்லிக்கட்டுக்கான அந்த போராட்டங்கள் துவங்கி இருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவுக்கு நீங்க இணைப்பிலே இருங்க. மெரினாவில் போராட்ட களத்தில் தற்போது மக்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு மீண்டும் உங்களோடு வருகிறோம்.